இப்ப நான் ஒரு பாட்டோட ஆரம்பிக்கவா? உங்களுக்கு ஒரு பாட்டோட ஆரம்பிக்கவா? உங்களுக்கு ஒரு பாட்டோட ஆரம்பிக்கவா? என்ன பாட்டு? ஐயோ, பைத்தியம் பைத்தியம் அது மீதான் ஆனந்தி பைத்தியம். நீங்க சொல்லக்கூடாது. நானு ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட் வந்து பிசியோதெரபிஸ்டோட அவங்களோட பொண்ணு. ஓகேவா? இந்த டைலாக் அவங்க அப்புறம் தான் எனக்கு பதிஞ்சிருக்கு குழந்தையில இருந்து எனக்கு. என்னன்னா நம்ம நம்ம ஒருத்தர் திட்டும் போது இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கல்ல பைத்தியம்னு அது மீறா நான் சொல்லிட்டேனா? நான் சொன்னதுக்கு அப்புறம் என் பேர் நீங்க சொல்லக்கூடாது. அதாவது உங்களுக்கு நான் முதல்லயே சொன்னேன், அது ரெக்கார்ட் ஆகல. இப்ப ரெக்கார்டு போட்டோன்னே நீங்க உஷாராயிட்டீங்க. புரியுதா? ஆமா, இப்போ வந்து நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், அது ரெக்கார்ட்ல இல்ல. இப்போ வந்து புதுசா வந்து கையில பிடிச்சி வச்சிருக்கேன். மேபி லைவ் செக் பண்ணாதான் தெரியும். ஸோ நான் தான் சொன்னேன். ஓகே, செய்தி வாசிக்கிறேன். நீங்கள்ல வாசிங்க. மும்பை சினிமா 25 செய்திகள். சூர்யாவிடம் அதுதான் பிரச்சனை. சிவகார்த்திகேயன் அதனாலதான் வந்தார். புறநானூறு பராசக்தியாக மாற இதுதான் காரணமாம். சுதா குங்குரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் பராசக்தி ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. படத்தில் ஏகப்பட்ட வசனங்களை மியூட் செய்ய சென்சார் அதிகாரிகள் சொன்னதால் மீண்டும் மறுதணிக்கைக்கு படம் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, முதல்ல இப்படம் புறநானூறு என்கிற பெயர்ல சூர்யா நடிப்பதாக இருந்தது. இந்த நிலையில அவர் ஏன் வெளியேறினார்? எனக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. சிறிது நேரம் போன் வந்துருச்சு, பேச போயிருக்க. அதானே, போயிட்டு வா. டோன்ட் வரி, போயிட்டு வாங்க. வேற ஒண்ணும் இல்ல மக்கா, சூர்யா வந்து விளையிருக்காரு, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத சொல்ல வந்திருக்காங்க. வந்து தெளிவா சொல்லுவாங்க. ஓகேவா? வந்தானே என்னன்னு கேட்போம். ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபன். நம்ம அது வரைக்கும் ஒரு சூப்பரா ஒரு பாட்டு கேட்கலாமா? சூப்பரா பாட்டு பார்க்கலாம். சூப்பரான பாட்டு. ஏன்னா அது வந்து ஸ்டோரேஜ், கொத்து கொத்தா சாங் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ். பாருங்களேன், செய்தி வாசிச்சுட்டு இருக்கும்போது செய்தி வாசிக்காம போன் வந்துருச்சுன்னு ஓடுனா என்னத்துக்கு ஆகுறது? தில் கே ராஸ் ஹிந்தி சாங் கேட்கலாமா, தமிழ் சாங் கேட்கலாமா? நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன், ஃபுல்லா இல்லை தாடி மீசி இருக்கிற மாதிரி, மியூசிக் சைலண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கெட்டப்ல இருக்கிறேன்னா இன்னைக்கு ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வேற ஒரு கெட்டப்ல இருக்கேன். போடலாமா பாட்டு? ஓ மை காட், பாட்டு போட முடியாது. ஏன்னா அவங்க அந்த பக்கம் லைன்ல இருக்கிறதுனால சாங் வந்து ஆடியோ பிளேயர் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது யோசிக்கவே இல்லை பாருங்க. நான் ப்ளே பண்ண முடியல சாங்ஸை. ஓகே, தனியாக வந்து சாங்ஸை ப்ளே பண்ணலாம். நமக்கு பேசுறதுக்காக கண்டென்ட் பிரச்சனை. இன்ஸ்டாக்குள்ளே போனால் கொத்து கொத்தாக இருக்கும். இன்னும் இன்ஸ்டா வீடியோஸ் ஃபுல்லாகவே ஓ மை காட், எதையோ பிடிச்சி அமைக்க விட்டேன். பிரைட்னஸ்ஸா? ஐயோ ஐயோ, இருட்டாகுது, பிரைட் ஆகுது. எதையோ பிடிச்சி வண்டி விட்டேன். ஏதோ நினைச்சேன்னு. ஹாட்ஸ்பாட் ஆன்ல தான் இருக்கு.
வீடியோ பண்றேன்னு பொறுப்பு இல்லாம ஓடுனா என்ன பண்றது? அவங்க கட் பண்ணிட்டு கூப்பிடலாம், அதை அவங்க செய்யல. நான் கிட்ட கட் பண்ணி விடலாம், நானும் அதை செய்யல. நியூஸ் நான் வர முடிஞ்ச பாக்குறேன், போன் நம்பர் கொடுங்க, நான் சொல்லிடுறேன். ஆமா, ஏன்னா சொல்ல முடியாது, டைம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனையா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா அடுத்தவங்க காலை விட்டு கேட்குற மாதிரி இருக்கு. போனை கட் பண்ணிட்டு போகாம. ஒரு இன்சிடென்ட் வரும்போது நடந்துச்சு. நான் வாரேன், ஒரு சாமி ஊர்வலம் வருது, யாருமே அப்படி போனா போகவே முடியாது. ஆனா என் வண்டிக்கு வந்து அப்படியே முன்னாடி போடுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி என்னை வந்து போக சொன்னாங்க. நான் சைக்கிளில் வந்துகிட்டு இருந்தேன். இந்த இன்சிடென்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை போக சொன்னாங்க. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சைடில் பார்த்தேன் எம்எல்ஏ வண்டி. நான் எம்எல்ஏ வண்டிக்கு முன்னாடி சைக்கிள் நின்னதுனால அவரை அனுப்புறதுக்கு என்னை அனுப்புனாதான் அங்கே அனுப்ப முடியுன்றதுனால இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. இது அவங்கள்ட்ட சொல்றேன் பாருங்களேன், இதையும் காமெடிப்பாங்க. இது ரியல் இன்சிடென்ட், இப்போ நடந்த இன்சிடென்ட். நெட் கனெக்ட் ஆகாம இருந்து இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாக்குள்ள போனாலே வீடியோ கொத்து கொத்தா வரும். ஓரளவுக்கு மேலதான். இந்த டைலாக் ஏன் இப்போ கேட்குறீங்களா? கட் பண்ணி விட்டேன், ஃபோன் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், நம்ம பாட்டு கேட்கலான்ட்டு தான். என்னது விக்கல் வருது? இன்னும் குழம்பி குழம்பி கிடக்கு பாட்டு. அதனால எது எந்த பாட்டு எங்கெங்க கிடக்குன்ற அந்த கன்ஃபியூஷன் வேற உண்டு. இதுதான் அதில் பெரிய பிரச்சனை. போட்ட பாட்டே திரும்ப போடுற மாதிரி ஆயிரும். உருட்டுக்கட்டை வானில் இருந்து வந்த தேவதை பார்த்த நொடிவோர் ஒட்டி புகைப்படம்
பேர் தெரியாது ஆனா பேசிட்டேன் அவ கொடுத்த சாக்லேட் பெப்பர் என் போஸ்டர் மை ரோஸ் பேபி வாடி சலக்கியூதி கனவுலடி கொடுத்து எழுப்பு குயின் நேர்ல கண்டு கல so sad oh my dear so sad பச்சைல குத்தி முட்டை கங்கப்பட்ட குட்டி Oh what a cute dog oh baby cute baby வாச்சல குட்டி சின்ன குட்டி love 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 முதல் நாள் என் நெஞ்சில் நுழைய வானில் இருந்து வந்து தேவது பார்த்த நொடி ஒரு குட்டி புகைப்படம் சிச்சுவேஷன் சாங் பெயர் தெரியாத ஆனா பேசிட்டேன் அவ கொடுத்த சாக்லேட் பெப்பரின் போஸ்டர் இப்போ பேர் தெரியும். மை ரோஸ் பேபி வாடி செல்ல கியூட்டி கனவுலடி ஹைட் பேபி. Qu'elle sont pas deux, mais les enfants sont pas deux. Oui, en fait, les enfants sont pas deux. Moi, j'ai pas d'ail, ça pas d'ail. Adieu, kalam, Oni, Atom.